மோசே ஏன் இன்னைக்கு மோசே மோசேன்னு சொல்லி பேசுறோம்? ஏன் மோசையோடைய பெயர் இந்த அளவுக்கு இருக்கு? நம்மை போல சாதாரணமாய் பாடுள்ள ஒரு மனுஷன், நம்மை போலவே கஷ்டப்பட்டதான ஒரு மனுஷன், இன்னும் கேட்டா நம்மளை விட அதிகமாக கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவித்த மனுஷன், கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்னு இருக்கு. அந்த மோசையை ஏன் நம்ம இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறோம்? மோசே மாதிரி ஏன் உங்களாலையும் என்னாலையும் வர முடியல? காரணம், உங்களுக்கும் எனக்கும் அற்ப உலக ஆசை இருதயத்தினுடைய உச்ச ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் புகுந்து கிடக்கு. ஒவ்வொரு ரத்தத்துக்குள்ளேயும் அணுக்களுக்குள்ளேயும் உலகம் 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 புகுந்து கிடக்கு. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும். மோசேக்கு இல்லாத ஐடியாவா? மோசே ஒரு மாபெரும் இன்ஜினியர். ராமசேஸ்க்கு ஒரு ஊரையே கட்டினவர்னு சரித்திரத்தில் இருக்குது. அப்பேற்பட்டதான ஒரு மனுஷன், அவனுக்கு இல்லாத ஒரு ஐடியாவா? அவன் நினைச்சிருந்தா அந்த வனாந்தரத்துக்குள்ள எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சிருக்க முடியும். வாக்கில் வல்லவன், எகிப்தின் கலைகளிலே சிறந்தவன் வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு மோசையுடைய அணு எல்லாத்துக்குள்ள எது தெரியுமா கலந்துருந்தது? நான் என் தேவனை பார்க்கணும், என் தேவனை பார்க்கணும், அந்த மலையை பார்க்கணும். அதுதான் விருப்பம். இன்னைக்கு நம்ம மைண்டுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு புது ஃபோன் வந்துச்சா உடனே அதை வாங்கணும். அதோடைய கான்ஃபிகரேஷன் என்ன, அது எப்படி இருக்குது, அதோடைய கேமரா பிக்சல் என்ன, எப்படியாவது அதை வாங்கிடணும். ஒரு புது வாட்ச் வருதா உடனே அந்த வாட்சை வாங்கிடணும். ஒரு புது ட்ரெஸ் வருதா உடனே அந்த 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 குவாலிட்டியை நான் போய் போட்டு பார்த்துடணும். நம்முடைய அணுக்களுக்குள்ள ஊனுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் உலகம் புகுந்து கிடக்குது. ஆனா வெளியே நிற்கும் போது ஸ்பிரிச்சுவலி நின்றுகிட்டு இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவலி தான் நம்முடைய தாட்ஸ் ஃபுல்லா, பேசுறது ஃபுல்லா எல்லாம் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஃபுல்லா உலகம் கிடக்கு. உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய இருதயத்துக்குள்ள, ஐயோ நான் என் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணுமே, நான் நடந்துகிட்டே இருக்கணுமே, நான் பேசிக்கிட்டே இருக்கணுமே. ஒரு நிமிஷம் தேவனோடு கூட இருக்கிற உறவு போச்சு, நான் இயேசு கதர்னார் பாருங்க, என் தேவனே என் தேவனே என்னை இது ஏன் என்னை கைவிட்டு, அந்த தாட் உங்களுக்கு எனக்கும் வரணும் ஒவ்வொரு நிமிஷமும். அதனாலதான் அவன் சொல்றான், என்னை ஜெனிப்பித்த அந்த கண்மலையை, என்னை நடத்தி கொண்டு வந்த அந்த கண்மலையை நான் பார்க்கணுமே. எல்லாத்தையும் பார்த்த பிறகு சொல்றான். உபாகமத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 80 வருஷம் கர்த்தரோடு கூட அவன் நடந்திருக்கிறான். அந்த 80 வருஷமும் அவன் தேவனோடு கூட அவ்வளவு பழகி, முகமுகமா தரிசிச்சு, போய் நியாயப்பிரமாணத்தை வாங்கி, தேவன் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நண்பனோடு கூட பேசுவதை போல பேசுகிறேன். அப்படி பேசுற மோசே சொல்றாரு, எனக்கு அந்த மலையை பார்க்கணும்.